ஹலோ கைஸ், இன்னைக்கு லோனர் மான்வாவோட எபிசோட் 32 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ப்ராஸ்டிக்யூட்டர் அவர் போஷனை குடிக்கிறாரு. அவரோட நிலைமை இன்னமும் அதே மாதிரி தான் இருக்குது. சாங்குவை பற்றி அவர் யோசிக்கிறாரு. நான் சாங்கு ஈவன் இறந்து போயிட்டு அவன் திரும்பவும் வந்து பயங்கரமாக எல்லாத்தையும் முடிச்சிருப்பான். ஆனால் கொரியாவோட ஒரு மிகப்பெரிய கில்டோட இருக்கிறேன்னா என்னால் அங்கே எதுவுமே பண்ண முடியல. அங்கே ஒரு கட்டத்தில் நம்ம ப்ராஸ்டிக்யூட்டருக்கு வந்து புரிய ஆரம்பிக்குது. என்னன்னா ப்ராஸ்டிக்யூட்டர் எப்பயுமே இந்த குரூப்பையும் நம்பி இருப்பாரு. ஆனால் சாங்கு அப்படி இல்லை. சாங்கு அவனை ஒண்டி நம்பி பயங்கர ஸ்ட்ராங்காக மாறி இருப்பான். அதனால நானும் என்னோட சொந்த பலத்தில் ஸ்ட்ராங் ஆகணும். இதுக்கப்புறம் நம்ம சாங்குவை காட்டுறாங்க. அவன் முன்னாடி ஒரு பெரிய மாஸ்டர் வந்திருக்கும்ல, அது ஒரு ஆகர் ஃபைட்டர் தான். அதுவும் பயங்கர பெருசா இருக்கு. என்ன நினைக்கிறோம் சார், உன்னால இதை கொல்ல முடியும் அப்படின்னு யோசிக்கிறியா? உன்னால இதை கொல்ல முடியாது. என்னது அப்படியா? இன்னமும் விஷயத்த புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ வந்து அந்த லைவ் ஸ்ட்ரீமை கடைசி வரைக்கும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேஜிக் சர்க்கிள்னு சொல்லி நீ இதுலயே இருந்தியா, அதனால நீ அதை பார்க்காம விட்டுட்ட. அங்க அவனோட ட்ரேக்க சமன் பண்றான். இதை பார்த்தது ரொம்ப ஆச்சரியமாவுது. அது ட்ரேக்கும் உன்னோட பக்கமா? அந்த ட்ரேக் மாஸ்டர் வர வழியில இருக்க அந்த பீஸ்ட் ஆளுங்களை அப்படியே நொறுக்கி விட்டது. இதை பார்க்குற ஹாங்குக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷம். அவ்வளோதான், இந்த ட்ரேக் வந்து பார்த்துக்கும் இந்த ஆகரை. இந்த சைடு நம்ம ப்ராஸ்டிக்யூட்டரும் யோசிக்கிறாரு. வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறணும். ஏன்னா அவன் என்ன விடவும் பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டான். அதனால நானும் இந்த மக்களை நம்பி இருக்க போறதில்ல, நான் இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும். இந்த ஆகர் பயங்கர வேகமா தாக்கவதான் நம்ம சாங்குவோட மொத்த மாஸ்டர்ஸும் ட்ரேக்கும் பயங்கரமா தாக்குது. நடுவுல அந்த ஆகர் அது நம்ம சாங்குவோட ஒரு மாஸ்டருக்குள்ள அது அந்த இடத்துலயே டிசப்பியர் ஆயிடுது. இப்படி சிஸ்டம்ல ஒரு விஷயம் காட்டமா டிசப்பியர்டுன்னு இப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியுது. அந்த ஆகரால அழிக்கப்படுற ஒரு மாஸ்டர் அது ஒன்ஸ் அந்த ஆகர் ஃபைட்டரால டெஸ்ட்ராய் ஆயிட்டா அவ்வளவுதான். அதுங்களால திரும்பவும் நம்ம சாங்கு என்னதான் ரெசரெக் அந்த ஸ்கில்ல பயன்படுத்தினாலும் அதுங்களால திரும்ப உயிரோட வர முடியாது. ட்ரேக்கும் பயங்கரமா தாக்குதா. அங்க சாங்கு யோசிக்கிறான், நான் வச்சுன்னு இருக்கேன் என்னோட ட்ரேக், அதால ஃபயரை யூஸ் பண்ண முடியாது. அப்படி அந்த மாஸ்டரால யூஸ் பண்ண முடிஞ்சா இதோட கதை எப்பயும் முந்திருக்கும். ஆனா ஸ்ட்ரென்த்னு வந்துட்டா அதை அவ்வளவு சீக்கிரத்துல அடிக்க முடியாது. அங்க ட்ரேக்கும் ஒரு தாக்குதலை பண்ணி அப்படியே பயங்கரமா காலை வச்சும் வாழை வச்சும் தாக்குது. இந்த இடத்துல திடீர்னு அந்த ஆகரும் அப்படியே நம்ம ட்ரேக்க பிடிக்க கரெக்டான டைம்ல ரைட்டி அதோட கண்ணியை நோண்டி விட்டது. இதனால அந்த ஆகருக்கு கண்ணே தெரியல. இதை ஒரு வாய்ப்பை வச்சு அங்க ட்ரேக் அதோட மொத்த உடம்பையும் அப்படியே நசுக்க ஆரம்பிக்குது. மொத்த ஸ்கெலிட்டன்ஸும் வந்து பாய ஆரம்பிக்குதா. அந்த ஆகர் அதோட கதை அங்கேயே முடியுது. ஆகரை வெற்றிகரமா கொண்டாச்சு. இதுக்கு 7,05,000 கோல்டு உங்களுக்கு வெற்றிகரமா கிடைச்சிருக்கு இப்படின்னு ஒரு நோட்டிபிகேஷனும் அவனுக்கு ஷோ ஆகுது. நம்ம சாங்கு நல்ல 16வது லெவலுக்கு போயிட்டான். இப்போ அந்த ஆகரையும் நம்ம சாங்குவால பயன்படுத்த முடியுது. சாங்குவோட லெவல் அதுவும் இன்க்ரீஸ் ஆகி 16க்கு வந்துச்சு. இப்ப சாங்கு அங்க கார்டை தேர்ந்தெடுக்கணும். அங்க ஒரு கார்டையும் அவன் தேர்ந்தெடுக்கிறான். டெத் ரெஸ்பான்ஸ் தான் அவன் தேர்ந்தெடுத்திருப்பான். இது வழியா அங்க ஏகப்பட்ட ஜாம்பிஸை இவனால சமன் பண்ண முடியும். இதுக்கு மானா கன்சப்ஷனும் 100 தான். அதே மாதிரி அதோட கூல் டவுன் டைமும் 30 நிமிஷம் அப்படின்னு கம்மியா இருக்கும். நல்ல சாங்குக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் கிடைச்சதுல இதுதான் ஒரு பெஸ்டான ரிவார்டா. இந்த ஆகர் ஃபைட்டரையும் அவனோட படையில சேர்த்திருப்பால. இதுக்குன்னு சில பல ஸ்பெஷலான அட்டாக்ஸும் இருக்கு. என்னன்னா அதால மானாவை கன்சியூம் பண்ணி பயங்கரமான எலக்ட்ரிக் அட்டாக்க கொடுக்க முடியும். ஆனா இதனால 5 நிமிஷத்துக்கு உங்களோட மானா அது வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. இதுவே மானாவே இல்லாதவங்க இதை பண்ணா அவங்களாலையும் பண்ண முடியும். என்ன அதுக்கான கூல் டவுன் டைம் அதுதான் 24 மணி நேரம். பரவாயில்ல, இதுவும் ஒரு லாபமான விஷயமா தான் இருக்கு. அந்த ஆகரை பார்க்கணுமே, அது பார்த்தா நம்ம ட்ரேக் கூட ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. இப்போ அதுங்க ரெண்டும் சண்டை போறதுக்கு தயாரா இருக்கு. எதுவா இருந்தாலும் இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அந்த வேர்வுல்ஃப் அது ரொம்ப ஆச்சரியமாவுது. எப்படி இவனால அசால்ட்டா இதெல்லாம் பண்ண முடியுது பாத்தியா? இந்த மாதிரி இப்போ என்னோட மாஸ்டர்ஸ் அதுங்க ஃப்ரெண்ட் ஆயிடுச்சுங்க. இப்பயும் நீ வந்து விஷயங்களை சொல்ல போது இல்லையா? நீ வந்து சொல்ல போது இல்லைன்னா நானே அதை சொல்ல வைக்கிறேன். அது அங்க சொல்லாதான். இதனால அவனோட அந்த டெத் சைத்து அதை வச்சு குத்த அங்கேயே அதோட கதையும் முடியுது. ஒரு லெவல் 2 வேர்வுல்ஃப்னால கிட்டத்தட்ட 30,000 கோல்டு நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. இதை பார்த்தோன்னே அவங்க சொல்றான், அநியாயத்துக்கு நீ வந்து இப்படியெல்லாம் பண்ணியிருக்க கூடாதுப்பா, ரொம்ப பயங்கரமா அவனை கொன்னுட்டேன். ப்ராஸ்டிக்யூட்டரும் சொல்றான், என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா இவனை வச்சு எந்த விதமான இன்ஃபர்மேஷனையும் வேர்வுல்ஃப் இது வந்து ஒரு பெஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்கான சோர்ஸ் இருந்திருக்கும். நீ அப்படி சொல்லக்கூடாது. என் கிட்ட அதுக்காக இன்னொரு வழியும் இருக்கு. அங்க அந்த வேர்வுல்ஃபை அவன் ரிவைவ் பண்றானா, இதனால அந்த வேர்வுல்ஃபோட மெமரி ஃபிராக்மெண்ட் அது நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. இதனால அந்த வேர்வுல்ஃபோட மெமரி அது என்னென்ன பார்த்திருக்குமோ அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவால இப்ப பார்க்க முடியுது. அவன் ஒரு பில்டிங்க்கு மேல பந்துன்னு இருக்கான். அங்க பார்க்கும் போதே அவனுக்கு தெரியுது வேம்பேஸோட ஹெட் வந்து இப்படி கொஸ்டெல்லாம் மத்தவங்களுக்கு தந்திருக்கு. அந்த மாதிரி தான் எவனோ ஒருத்தன் இதுங்களையும் ஆட்டி படிக்கிறான். அதனால்தான் இதுங்க எங்கேயோ போகுதுன்னு நினைக்கிறேன். இருக்கிற இன்னொரு மாஸ்டரும் சொல்லுது, ஹேய் நீ என்ன பண்ணிருக்க, சீக்கிரமா உன்னோட போன் ஆஃப் பண்ணு. ஏன்னா நம்மளோட டொமைனை நம்ம என்டர் பண்ண போறோம். வேர்வுல்ஃபும் நம்ம குரூசைடர்ஸை பத்தி தான் பேசின்னு இருக்கேன். நான் லைவ் ஸ்ட்ரீம்
டீம்ல எல்லாத்தையும் பார்த்தேன். அவங்களால அங்க எதுவுமே பண்ண முடியல. குருசைடர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா தோத்து போறாங்க. அதனால எப்படியும் அவங்களால நிலைச்செல்லாம் நிக்க முடியாது. அதே மாதிரி எல்லாமே அவங்களோட பிளான் படி போகுது. அதே மாதிரி அந்த லிபரேஷன் கில்டை அட்டாக் பண்ற விஷயம் அது கூட ஒரு தசை திருப்புற ஒரு விஷயம் தான். ஏன்னா நான் என்ன கேள்விப்பட்டேன்னா அந்த பைத்தியக்கார சயின்டிஸ்ட் கும்பல ஹீடோ ஐலாண்ட்ல ஒரு ரிசர்ச் ஃபெசிலிட்டியை அவங்க பில்ட் பண்ணிட்டாங்களாம். நம்ம சாங்குக்கு நல்லாவே புரியுது இதுங்க எதை பத்தி பேசுதுன்னு. தொட்ட அந்த ப்ராஃபசி ஸ்டோன்ல ரெண்டாவது ஒரு பயங்கரமான விஷயம் வந்திருக்கும். இதுங்க கெட்ட எண்டிங்க பத்தி தான் இதுங்க பேசுதோ. ஆனா அதுக்குள்ள அந்த பைத்தியக்கார சயின்டிஸ்ட பத்தி இன்னொரு விஷயத்த அது சொல்ல வரும். ஆனா முன்னாடி இருக்க அந்த பீஸ்ட அது பயங்கரமா கத்துது. வாய முடி, இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்ல, நீ இப்ப அதை பத்தி பேசவும் வேணாம். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பழையபடியே திரும்ப அதே இடத்துக்கு வந்துடுறான். அங்க ஹாங் கேக்குறான், சாங்கு ஏதாச்சும் நீ கண்டுபிடிச்சியா? எனக்கு இப்பதான் புரியுது இந்த யங் டெங் போ ஸ்டேஷன் அதை அட்டாக் பண்ணதுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அந்த பைத்தியக்கார சயின்டிஸ்டுங்க அவங்க வந்து என்ன பண்ண போறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. அதனால யங் டெங் போல நம்ம போய் பார்க்கணும் அங்க என்ன விஷயம் போயின்னு இருக்குன்னு. அதுக்கப்புறம் ஒரு மெயினான ஒரு ஸ்டேஷனை காட்டுறாங்க. இந்த ஸ்டேஷன் 2 ஸ்டேஷனுக்கு இன்டர்செக்டா இருக்கும், ஒரு வகையில கனெக்டடா இருக்கும். அதனாலே இங்க நிறைய மக்கள் வந்து போற மாதிரி இருக்கும். இந்த பைத்தியக்கார சயின்டிஸ்டோட கும்பலுக்கும் இதுதான் வேணும். ஆஹா பரவாயில்ல, இந்த இடத்துல நிறையவே ஆளுங்க இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எல்லாருமே என்னோட டெஸ்ட் சப்ஜெக்டா மாற போறாங்க. ஏன்னா இந்த இடம் இது வந்து ரிசர்ச்சபிள் பாரடைஸா இருக்கு. எனக்கு அங்க ஒரு எலி இருக்கும். அது இது வரைக்கும் அவங்க கலெக்ட் பண்ண பாடி எல்லாத்தையும் ஏதோ ஒன்றுல போட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுமா. அந்த எலி அங்க கத்துது, யோ சயின்டிஸ்ட் இந்த பாடியை நம்ம வந்து வேற எதுலயாச்சும் போடலாமா? நான் நாத்தோ தாங்கலையா, போக போக இது கப்படிக்குது பயங்கரமா. என்ன நீ சொல்ற? இதுக்கெல்லாம் நீ பழகிக்கணும். நான் இது ஆரம்பம் தான், இன்னமும் ஏகப்பட்ட ஆளுங்களை நீ வந்து பாக்குற மாதிரி இருக்கும். ஐயோ அது வேற இருக்கா? நாங்க வந்து எலிங்க, அதாவது எங்களை மாதிரி பீஸ்டுங்களுக்கு மூக்கோட பவர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் உங்களை கம்பேர் பண்ணா. அதனால தான் நான் இப்படி சொல்றேன். ஏன் உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? எனக்கு புரியுது. இந்த மாதிரி நீ கூட சொன்னல நீ வந்து ஒரு மனுஷனா மாறணும்னு. ஆமா, என்னால இந்த மாதிரிலாம் வாழ முடியாது. நான் ஒரு மனுஷனா வாழணும். நான் இதுக்கு தான் ஒரு எலியா இருக்கேன். அதுவே எனக்கு கடுப்பா இருக்கு தெரியுமா? மெயின் ஹெட் குவார்ட்டர்ல இப்போ அதுக்கான விஷயம் தான் போயின்னு இருக்கு. கூடிய சீக்கிரத்துல உன்னை வச்சு ஒரு ரிசர்ச்சை பண்ண போறாங்க. நீ தான் உங்களுக்கு வாலண்டரியா இருக்கணும். என்னது நானா? அதுவும் நான் தான் ஃபர்ஸ்ட். எனக்கு புரியலையே. என்னப்பா இந்த மாதிரி உனக்கு தெரியாதா என்ன? எப்பயுமே இந்த எலிகளை வச்சுதான் ரிசர்ச்ச ஆரம்பிப்பாங்களே. அட நீங்க என்ன சொல்றீங்க? இது வந்து ரொம்ப பயங்கரமான விஷயமா இருக்கே. இல்ல உண்மைதான், இது ஒன்றும் ஜோக்கு கிடையாது. ஏன்னா நீயே யோசிச்சு பாரு, உன்னால இதே மாதிரி எவ்வளவு நாளைக்கு தான் வாழ முடியும்? ஏன்னா ஒரு எலியோட வாழ்க்கை ரொம்ப கம்மி. ஒரு மாத்திரையை அவங்க உருவாக்கிட்டாலும் அது உன்னோட கைக்கு வர ரொம்ப நாள் ஆகும். சரி இந்த மாதிரி எனக்கு புரியுது, நானே ஒத்துக்கிறேன், நானே அதை பண்றேன். இப்பயாச்சும் உனக்கு புரியுது. ஆனா அதுக்குள்ள ஒரு நாய் பீஸ்டும் வந்து அங்க கத்துது. மேனேஜர் ஒரு பிரச்சனை வெல்ல, டைனோசர் எங்கல இருந்தோ வந்து நிறையவே பில்டிங்க அழிக்க ஆரம்பிக்குது. என்னது என்ன நீங்க பேசின்னு இருக்கீங்க? நீங்க என்ன என் முதுகு பின்னாடி ஏதாச்சும் ட்ரக் எடுக்கிறீங்களா என்ன? சரி ஏதோ ஒண்ணு, நீ சொல்றத நான் நம்புறேன். இந்த சிச்சுவேஷன் இது வந்து எமர்ஜென்சியா தெரியுது. சீக்கிரமா எல்லாருக்கிட்டயும் சொல்லுங்க, நம்ம தான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். இதனால அந்த டாக் பீஸ்டும் மத்த பீஸ்டுங்க கிட்ட சொல்ல அதுங்க ஒண்ணு சேர்ந்து வேலை செய்துங்க. இதுங்க கிட்டயும் சின் எனர்ஜி இருக்கு. நிறையவே டாக் பீஸ்ட் ஒண்ணு சேரமோ உங்களோட ஸ்பீடு, அட்டாக், டிஃபென்ஸ் பவர் எல்லாமே 25% ரொம்ப அதிகமாகும். டாக்டர் நான் கேள்விப்பட்டேன் இந்த யங் டேங் போல நம்ம ஆளுங்க வரும்போது யாரோ ஒருத்தங்க தாக்கிட்டாங்களாம். என்னது என்ன பேசின்னு இருக்க? நான் அதுக்குள்ள அந்த நாய் பசங்க ரொம்ப பயந்து போயிடறாங்க. ஏன்னா அவங்க முன்னாடி நம்ம ட்ரேக்கோட உருவம் தெரியும். அந்த ட்ரேக்கும் அப்படியே பிடிச்சு அதுங்களை கொல்ல ஆரம்பிக்க அங்க ஹீரோவும் வரான். அட நீங்க இப்படி சொல்லாதீங்க, ஒரு ஸ்கெலிட்டன். அதுக்கும் மேல இப்பதான் நான் பாக்குறேன். ஏன்னா இது அதே ட்ரேக் தான். இதை ஹெஹிடோ ஐலாண்ட்ல நான் பார்த்தேன். சீக்கிரம்டா இங்க இருக்கிற எல்லாருமே ஓடிப்போங்க, நம்மளால அவங்கள ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி இங்க இருக்கிற விஷயங்களை நம்ம ஃபர்ஸ்ட் பேக் பண்ணணும். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதனால சீக்கிரமா பேக் பண்ணுங்க. அடே இலிப்பையிலே நீ வந்து என்ன பண்ண இருக்க? சீக்கிரமா பேக் பண்ண சொன்ன உன்ன. இதே மாதிரி அதுங்க பேக் பண்ண ஆரம்பிக்குதா. அங்க எலிக்கே ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். பாஸ் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துன்னு இருக்கு சொல்லி வாயமுல்ல. அதுக்குள்ள நம்ம சாங்கு அவன் பின்னாடி நிக்கிறான். அட இவன் வந்து எப்ப இங்க வந்தான்? நான் வந்து டெலிவரி பண்ணதான் வந்தேன். ஏதோ ஒரு விஷயம் இந்த இடத்துல தப்பா நடக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால தான் நான் அதை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நான் வந்தேன். என்னது முடிக்கிறதுக்கா? என்னத்த முடிக்க போறேன்? அதான் இந்த மாதிரி நீங்க நிறையவே ரெடிகுலஸான மாஸ்டர்ஸ் எல்லாம் அனுப்புறீங்களே. அந்த ஆகர் ஃபைட்டர் அதுவும் நல்லா இருந்துச்சுப்பா. அதுவும் என்னோட படையில இருக்கு, பாக்குறியா? அங்க ஆகரை சமன் பண்ண ரைட்டியும் மேலதான் இருக்கு. இதை பார்த்தவங்க இன்னமும் ஷாக் ஆகுறாங்க. இந்த ஆகர் மாஸ்டரை தான் அவங்க சென்ட் பண்ணாங்க. இப்போ நம்ம சாங்கு சொல்றது எல்லாத்தையுமே அது பந்து அங்க ஆளுக்கு பார்க்க
போதே தெரியுது இதுதான் அந்த ரிசர்ச் ஃபெசிலிட்டின்னு. நாங்க மனுஷங்க ஒண்டி இல்லாம ஏகப்பட்ட மாஸ்டர்ஸும் அங்கேயும் இங்கே கிடக்குது. இந்த பைத்தியகார டாக்டரை நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். இங்க இருக்கிற மனுஷங்களை ஒரு டாய் மாதிரி அவன் பயன்படுத்தியிருக்கான். நல்ல வேலை இதை வந்து ஹாங்கும் ஜீசுவும் இதெல்லாம் பார்க்கல. அங்க சயின்டிஸ்ட் அப்படியே மழுப்ப ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி நான் ஏதாச்சும் உனக்கு பண்றேன், நாங்க பண்ணதெல்லாம் நல்ல விஷயம் அப்படி இப்படின்னு. ஆனா நம்ம ஆளு அங்க கேட்கலையே, காலையே வெட்டி விடுறான். அவனோட காலு துண்டாயி பயங்கரமா அவன் கத்துறான். யோ காலை ஏன் வெட்டின, எனக்கு இந்த அளவு வலியை கொடுக்குற நீ, உனக்கு எப்பயாச்சும் புரியுதா? ஏன்னா நீ ரொம்ப ஸ்மார்ட்டா வேலை செய்யற, உனக்கு நினப்பு தான். நான் ஒன்னும் உன்னை விட போதில்ல. போதும்டா நீ பண்ணதுக்கு உன்னை நான் விட போதில்ல. அவன் கையில ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி ஒரு விஷயத்த அந்த எலிக்கு குத்தி விட அந்த எலியோட உருவமும் பயங்கர பெருசாமாது. நம்ம சாங்கு அவனோட ஷேடோ ரிங் அவன் பயன்படுத்த அந்த இடத்துல ஏகப்பட்ட குளோன்ஸ் வருது. அதை வச்சு அவன் தாக்குறானா. அந்த எலிக்கு எதுவுமே ஆகல. அந்த எலியால அசால்ட்டா அந்த குளோன்ஸை அழிக்க முடியுது. எலியும் அழிச்சிட்டு டைரக்டா நம்ம சாங்க தாக்க வருமா. ஆனா ஆகர் சும்மா தான் மிதிக்குது. அதோட கதை அங்கேயே முடியுது. நம்ம ஹீரோக்கு ஒரு மியூட்டேட் ஆன ரேட்டை கொண்டனால 13,000 கோல்டு கிடைக்குது. அங்க சயின்டிஸ்ட் இன்னமும் அடங்காம பயங்கரமா கத்தின்னு இருப்பானா. கையில இன்னொரு விஷயமும் இருக்கும். அதை வச்சு ஏதாச்சும் பண்றதுக்குள்ள நம்ம சாங்கு அவனோட கையையே வெட்டி போட்டாராம். இப்போ வந்து உன்னோட கீழே இருக்கிற பாடி தான்ப்பா, மேல நான் வெட்டிட்டேன், கீழேயும் மொத்தமா நான் வெட்டிடணும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் உன்னால இப்ப பண்ண மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ண முடியாது. நம்ம சாங்கு என்னதான் வெட்டியிருந்தாலும் அவன் கையில ஒரு விஷயம் இருக்கும்ல, அவன் முழுங்கிட்டான். இதனால வாயில இருந்து நொறையா வருது. நம்ம சாங்குக்கு இன்னமும் புரியல அது என்னதுன்னு. அது என்ன பாய்சனா? ஆமாண்டா பாய்சன் தாண்டா அது. பரவாயில்ல, என்னோட வேலையை பைப்புல மிச்சமாக்கிடுச்சு. நான் வந்து என்னோட கையை அழுக்காக்க வேணால. சயின்டிஸ்டோட கதை அங்க முடியுது. அந்த சயின்டிஸ்ட ரெசரக்ட் பண்ண அங்க ஒரு நோட்டிபிகேஷன் வருது. உங்களால ஒரு உயிரோட இருக்கிற ஒரு மனுஷனை ரெசரக்ட் பண்ண முடியாது. கேட்டவனே ஆளுக்கு புரியுது இந்த மாதிரி இவன் நடிக்கிறான்னு. சயின்டிஸ்டோட பால அப்படியே நசுக்க அங்க ஆளுக்கு பயங்கரமா வலிக்குது. கண்ல இருந்தோ வாயில இருந்தோ தண்ணியா ஊத்துது வலியில. நீ என்னையா பண்ண இருக்கு, என்ன அப்படியே விட்டாதான் என்னவா? அவனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் சொல்றேன், அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அங்க சாங்கோ அப்படியே குத்திக்குள்ள அங்கேயே அவரோட கதை முடியுது. அங்க அவரையும் ஒரு அண்டேடா மாத்தின அடுத்த செகண்டே அவரோட மெமரி பிராக்மெண்ட் அது நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. அதுல நம்ம ஹீரோ வந்து பின்னாடி தான் நிக்கிறான். அந்த ரிசர்ச்சர் அதான் அந்த டாக்டர் அவன் ஏதோ ஒரு இடத்துல இருக்கான். மேனேஜர் முன்னாடி பேசுறான். முன்னாடியே ஏதோ ஒரு பர்சனும் இருக்கான். ஹேய் இப்ப டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், இதுக்கு மேல நீ தான் எல்லாத்தையுமே பாத்துக்கணும், இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீ தான் ஹெட்டா இருக்க போற. அட அப்பனா இவன் தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கதா? அங்க ஒரு பர்சனை காட்டுறாங்க. இவன் தான் அதே. சீக்கிரம் உன்னோட டிபார்ட்மெண்ட்டுக்கு போ, நிறையவே புகை மூட்டத்தை நீ முடிஞ்ச அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும். அதாங்க அந்த அபிஸோட அந்த புகை, அதை பத்தி தான் இவன் சொல்றான். சாங்குவும் சொல்றான். அப்பனா சேர்ல உட்கான இருக்க இந்த ஆளு இவன் தான் அந்த சீஃபா? அதே மாதிரி இவனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இவனும் ஒரு பெரிய கை தான். ஏன்னா இவனுக்கும் அந்த ப்ராஃபசி ஸ்டோன்ல பார்த்த அந்த லீச் அதுக்கும் ஏதோ ஒரு வகையில சம்பந்தம் இருக்கு. அதே மாதிரி வேர்ல்டு ரேங்கிங்ல ஒரு 5 பேரோட பேரை நம்ம பார்த்திருப்போம்ல, அதுல டாக்டர்னு போட்டு இவனோட பேர் தான் நம்ம பார்த்திருப்போம் 5வது இடத்துல. கிட்ட ஒரு 2 பேரு டாக்டர்னு ஒரே பேர்லயே நம்ம பார்த்தோம். அது வந்து இவங்களோட கேங் தான். அதெல்லாம் என்னன்னு நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தெரியும். சோ மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.